இது வந்து இந்த மாரடைப்பு ஏன் வருது அப்படின்னா, மாரடைப்பு, இதய நோய் இதெல்லாம் ஏன் வருதுன்னா அதிகப்படியான அழுத்தம். அதுதான் வந்து விடுமுறையே இல்லாமல் உழைக்கிறது. இதுதான் மாரடைப்புக்கு காரணம். விடுமுறை என்பது தேவை. அந்த அழுத்தத்திலிருந்து விடுபடணும். நம்ம இந்த மாதிரி உழைக்கிறாங்கள்ல, 10 மணி நேரம் உழைக்கிறது, விடுமுறையே இல்லாமல் சனிக்கிழமை கூட வேலை வாங்குவாங்க. இப்போ வெளிநாட்டுக்காரங்களாம் கடுமையாக உழைப்பாங்க. சனிக்கிழமை நல்ல ரெஸ்ட்டு, ஞாயிற்றுக்கிழமை பொழுதுபோக்குறது, நல்ல உற்சாகமாக பொழுதுபோக்குறது. அப்படியே பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வேலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி அதனால அப்போ இதயத்துக்கு ஏற்படுத்துகிற அழுத்தம், நம்ம வந்து வேலை பார்க்குறோம்ல, 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்குறோம். அப்படிங்கும்போது அந்த இதயத்தில் அழுத்தம் அதிகமாகும். அழுத்தம் அதிகமாகும்போது என்ன ஆகும், நீங்கள் விடுமுறையே எடுக்காமல் சிலர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ மார்க்கெட்டில் வேலை பார்க்குறாங்க, அவங்களாம் வந்து விடுமுறையே எடுக்க மாட்டாங்க. பொழுதன்னைக்கு அதில் உட்காந்தே வியாபாரத்தை பார்த்தாகணும். அப்போ விடுமுறையே இருக்காதா, நல்லா பணம் காசு வரும். ஒரு நாள் விடுமுறை எடுத்தால் வியாபாரம் கைமாறி போயிடும், வேறு வாடிக்கையாளர்கள் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு இந்த இதயத்தில் அழுத்தம் அதிகரித்து கடைசியில் மாரடைப்பு வந்துடும். அந்த இதயத்துக்கு ஓய்வே இல்லாமல் அது இதயம் பலவீனமாகி என்ன மாரடைப்பு வந்துடும். இந்த இதயம் சார்ந்த நோய்கள் வந்துவிடும். வெறும் மாரடைப்பு இல்லை, இதயம் சார்ந்த இதயத்தில் அடைப்பு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். அப்போ உணவும் பார்த்திங்கன்னா மோசமான உணவுகளை சாப்பிட்றோம். அதனால் இந்த விடுமுறை இருக்குல்ல, மாரடைப்புலேருந்து நம்ம எப்படி, இதயம் சார்ந்த நோய்களிலிருந்து நாம் எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது, இதயத்தை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, அதில் வந்து இந்த விடுமுறை ரொம்ப முக்கியம். விடுமுறைன்னா விடுகிற முறை. நம்ம உடம்பை வச்சு நாம் வேலை வாங்குகிறோம். அப்படி இருக்கும்போது அந்த உடம்பை நம்ம கொஞ்சம் ஒரு நாள் விட்டுறணும். விடுகிற முறை. அதை விட்டு அது கொஞ்சம் ஓய்வு கொடு, அப்புறமா அதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடு. ஞாயிற்றுக்கிழமை நல்லா சந்தோஷம், நல்லா ஆடல் பாடல் பொழுதுபோக்கு சுற்றுலா அப்படின்னு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஆடல் பாடல் அப்படின்னு இருக்கணும். அப்போ இந்த இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் 7 நாளும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறது. 7 நாளும் அந்த அழுத்தம் அதிகரிக்க அந்த என்ன ஆகும், அந்த அழுத்தத்திலேருந்து அதுக்கு விடுபடவே வாய்ப்பு இல்லாத போது நீங்கள் உடற்பயிற்சியெல்லாம் பண்ணிவிட்டு எப்போ பார்த்தாலும் பணம் தொழில் லட்சியம்னு ஒரு விடுமுறையே இல்லாமல் உழைக்கும் போது இதயத்துக்கு அதிகப்படியான அழுத்தம் போய் என்ன டக்குன்னு வந்து அந்த இதயம் சார்ந்த நோய்களுக்குள்ளே போயிடுது. அது ஒரு சிலருக்கு மாரடைப்பு ஏற்படலாம். அதனால் வந்து நம்ம வந்து அதிகமான கொழுப்பு உணவுகளை தவிர்த்து விட்டால் மாரடைப்பு வராது அப்படி மட்டும் கிடையாது. நீங்கள் விடுமுறை எடுக்காமல் உழைச்சிங்கன்னா அப்போ மாரடைப்பு வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அளவுக்கு தான் அது ஒரு பலூன் தானே, ஒரு அளவுக்கு தான் அழுத்தத்தை தாங்கும். அது அந்த இதயங்கிற ஒரு பலூன் மாதிரி தானே. அப்போ ஒரு அளவுக்கு தான் அழுத்தத்தை தாங்கும். நீ பாட்டுக்கு உழைப்பு பணம் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சியம்னு சொல்லிட்டு விடுமுறையே இருக்காமல் 7 நாளும் உழைக்கிறோம். வெள்ளைக்காரங்கெல்லாம் 5 நாள் தான் உழைக்கிறாங்க, 2 நாள் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்களோட புத்திசாலியாக இருக்கணும்னு சொல்லி 7 நாளும் உழைச்சி என்ன ஆகுது, கடைசியில் இந்த மாதிரி இதயம் பலவீனம் போயிடுது. அந்த பலூன் வந்து ஊதிக்கிட்டே பெருசாக அதாவது அழுத்தத்தை சந்திக்குது. அந்த பலூன் அவ்வளோதான். இதயம் வந்து ஊத பலூன் வந்து பெருசாகிட்டே இருக்கும். ஆனால் இதயம் வந்து பெருசாகாது. ஆனால் ஒரு அழுத்தம் இருக்குல்ல, அந்த இதயத்தோட சுவர்களுக்கு ஒரு அழுத்தம். அந்த இதயத்தில் நீ என்ன தான் வந்து அது வந்து பெருசாகிட்டே போகாது. அதே நேரத்தில் நீ உழைக்க அதுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படுது. அந்த அழுத்தத்தை அந்த இதயம் உணர்ந்துக்கிட்டே இருக்கும். நீ விடுமுறை எடுத்தால் தான் அந்த அழுத்தத்துலேருந்து அது ரெஸ்ட் எடுக்கும். நீ ஒரு சனிக்கிழமை ஃபுல்லாக படுத்துரு, 5 நாள் நல்லா வேலை பாரு. சனிக்கிழமை நல்லா ஃபுல்லாக படுத்து ஓய்வெடு. படுத்து ஓய்வு எடுத்துகிட்டு ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஆடல் பாடல் இந்த மாதிரி ஒரு உழைப்பு. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை நீ உழைக்கிறதுல உனக்கு தொழில் பார்க்குறதுல உனக்கு சிரமம் கிடையாது. ஏன்னா இப்போ இங்கே எதுக்கு அப்படின்னா, திங்கக்கிழமை வேலைக்கு போனால் எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்குன்னா, இவங்க சனி ஞாயிறு 2 நாளுமே படுத்து தான் கிடக்குறாங்க. அதனால தான் திங்கக்கிழமை வேலைக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணால் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலை பாரு. திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலை பார்க்கணும். சனிக்கிழமை வந்து நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆடல் பாடல் சாப்பாடு அப்படின்னு ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும். ஒரு உழைப்பு, அதில் ஒரு உழைப்பு இருக்குது. அப்புறம் திங்கக்கிழமை வேலைக்கு போகிறதுல நமக்கு ஒன்றும் சிரமம் இருக்காது. நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை படுத்தே கிடக்கிறதுனால தான் திங்கக்கிழமை எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்முடைய வாழ்க்கை முறை ரொம்ப தவறானது. இதயம் சார்ந்த நோய்கள் வருவதற்குரிய வாய்ப்பு இந்தியர்களுக்கு அதிகமாக இருக்குது. காரணம், இங்கே வந்து விடுமுறையே கிடையாது. தனியார் நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா 7 நாளும் வேலை வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு பயந்துதான் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுறாங்க. மற்ற நாள் பார்த்திங்கன்னா 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. அப்போ அவங்க மனசு எவ்வளோ அழுத்தத்தை சந்திக்கும்னு நினச்சி பாருங்கள். அந்த அழுத்தத்தில் அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்க கூட முடியாது. ஞாயிற்றுக்கிழமை இந்த மொபைல் ஃபோன் அதெல்லாம் பார்த்துட்டு அது ஓய்வே இல்லை. இந்த ஓய்வே இல்லாமல், விடுமுறையே இல்லாமல், அதே நேரத்தில் மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டம். ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு கொண்டாட்டமான ஒரு நாள்,
என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லாமல் உழைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த மாரடைப்பு இதயம் சார்ந்த நோய்களுக்கு. அப்போ மதுபானம் அருந்துவதில்லை, மதுபானம் அருந்தணும். மன அழுத்தத்தை போக்கக்கூடிய ஒரு மருந்து தான் அந்த மதுபானம். மதுபானம் அருந்தினா தான் உங்களுக்கு அந்த மன அழுத்தத்துலேருந்து விடுபட முடியும். ஞாயிற்றுக்கிழமை மதுபானம் அருந்தணும். அப்போ மதுபானம் என்ன மதுபானம் அருந்தணும்? இயற்கையான மதுபானத்தை அருந்த வேண்டும். உடலுக்கு தீங்கு தருகிற மதுபானத்தை அருந்தக்கூடாது. உணவாக இருந்தால் கூட உடலுக்கு தீங்கு தரக்கூடாது. அப்படி இருக்கும்போது உடலுக்கு நன்மை தருகிற உணவை தானே நம்ம சாப்பிட்ணும். அதுபோல் மதுபானத்தையும் நன்மை தருகிற மதுபானங்களை சாப்பிட்ணும். மதுபானனாலே நீங்கள் தீங்கானதாக ஆகி போனதுக்கு என்ன காரணம்? குடிக்கிற மதுபானம் எல்லாம் கேடாக இருக்குது. அதனால தான் மதுபானம் என்றாலே அது தீங்கு தான். இங்கே நல்ல மதுபானம் இருந்ததுன்னா அதை குடின்னு இருப்பாங்க. இங்கே நல்ல உணவுகளும் இருக்குது, கெட்ட உணவுகளும் இருக்குது. அதனால் மக்கள் நல்ல உணவை சாப்பிடுன்றாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே கெட்ட உணவாக இருந்தால் நீ சாப்பிடாதன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இங்கே இருக்கிற மதுபானம் எல்லாமே கெட்டதாக இருக்குது, அதனால தான் நீ மதுபானம் குடிக்காதன்றாங்க. அப்போ இங்கே நல்ல மதுபானமும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கெட்ட மதுபானமும் இருக்குன்னா இதை குடிக்காத, இதை குடின்னுவாங்க. கெட்ட மதுபானத்தை குடிக்காத, இந்த மதுபானத்தை குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மதுபானம் குடிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மதுபானம் குடிக்கணும். மென்மையான போதை தருகிற மதுபானம், ஒயின்லாம் மக்களே அவங்களே தயாரிக்கிற மாதிரி கூட அனுமதி கொடுக்கலாம். எப்படி உணவை அவங்களே தயாரிக்கிறாங்களோ, மக்களுக்கு தேவையானதான உணவு அப்போ அவங்களே தயாரிக்கிறாங்கள, அதுபோல் மதுபானத்தையும் அவங்களே தயாரிக்கணும். மதுபானம்னா என்ன மதுபானம்? ஒயின், இந்த பழங்களை புளிக்க வச்சு அந்த மாதிரியான இயற்கை மதுபானம், மென்மையான போதையை தரக்கூடிய, உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இப்போ கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப போதை தரக்கூடியது, ரொம்ப கடுமையான போதையை தரக்கூடியது. அப்போ அந்த மாதிரி இயற்கை மதுபானமாக இருந்தாலும் கடுமையான போதையை தரக்கூடிய மதுபானத்தை குடிக்கக்கூடாது. ஒரு மென்மையான, எப்படி குடும்பத்தோடு தானே சாப்பிட்றாங்க, குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றாங்க, அதில் குடும்பத்தோடு உட்காந்து ஒரு மது அருந்துகிற ஒரு வழக்கம். ஆனால் மென்மையான எந்த மதுபானம்? இந்த ஒயின், அதான் சொல்கிறேன், பழங்களை புளிக்க வச்சு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மென்மையான போதை தருகிற ஒரு மதுபானம், உடம்புக்கு நல்லது. அந்த மாதிரியான வழக்கம், அதை குடிக்கிறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்கணும். கடுமையான போதை அதில் வரக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாதுகாப்பு. இந்த மாதிரியான மதுபானம் ஒரு குடும்பத்தோடு குடிக்கிறாங்கன்னு என்னது, ஏற்றுக்கிட்டாங்க மக்கள் அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு நல்ல விஷயத்த எப்படி பண்ணுவாங்க? குடும்பத்தோடு தான் பண்ணுவாங்க. இப்போ சாப்பிட்றத மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா குடும்பத்தோடு பண்ணுறாங்க, அது குடும்பத்தோடு சாப்பிட்றாங்க. அதுபோல் குடும்பமாக குடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது நல்ல விஷயமா இருந்தால் மட்டும்தான் ஏற்றுப்பாங்க. அதனால் நல்ல விஷயமா அதை மாற்றணும். அதில் ஏன் மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க? மதுபானத்தை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க? அதில் என்ன கேடு இருக்குது அப்படின்னா, அளவுக்கு அதிகமான போதையை தருது. இப்போ கல் ஏன் ஏற்றுக்க கல் குடிக்கக்கூடாதுன்றாங்க, ஏன்னா அது அளவுக்கு அதிகமான போதையை தரும். இப்போ கஞ்சாலாம் அளவுக்கு அதிகமான போதையை தரக்கூடியது அப்படின்னா அதை சாப்பிடக்கூடாது. இயற்கையினாலே அது நமக்கு நன்மைலாம் கிடையாது. இயற்கையான மதுபானம்னாலே அது நம்ம நன்மையாக ஆகிவிட முடியாது. கஞ்சா கூட தான் இயற்கையான இது. அப்புறம் நிறைய போதைப் பொருள் எல்லாமே இயற்கையிலேருந்து தான் எடுக்கிறாங்க. இயற்கையான அபின்னு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் இயற்கையிலேருந்து தான் எடுக்கிறாங்க. அதனால் அது நல்லதாகிடாது. இயற்கைனாலே நமக்கு நல்லது, கெமிக்கல் தான் கேடு அப்படி கிடையாது. இயற்கையில் எது நமக்கு நல்லதுன்னா, மென்மையான போதையை தரக்கூடிய ஒரு போதைப் பொருள், ஒரு போதை உணவு, ஒரு போதை பானம், மென்மையான போதை தரணும். ஒரு சுயநினைவை இழக்கிற மாதிரி, நிலத்தடு மாதிரி போகிற மாதிரி, நடக்கும்போது ஸ்டெடியாக போகிற மாதிரி, அந்த மாதிரி குடும்பத்தோடு அமர்ந்து குடிப்பதற்கு ஏற்ற ஒரு மதுபானம், குடும்பத்தோடு குடிப்பதற்கு அனுமதிக்கிற மக்கள் அனைவரும் அனுமதிப்பார்கள். இது குடும்பத்தோடு குடிக்கலாமே. இப்போ அந்த காலத்துலலாம் கல்லெல்லாம் குடும்பத்தோடு குடிச்சிருக்காங்க. அது மாதிரி ஒயின் குடும்பத்தோடு குடிக்கலாமே, அதில் என்ன தப்பு இருக்குது? அப்போ ஒயின் அந்த மாதிரி மென்மையான போதை தரணும். அந்த மாதிரி மதுபானத்தை அருந்தும்போது மன அழுத்தம் நீங்கும். இங்கே இந்தியர்கள் பார்த்திங்கன்னா பெண்கள் யாரும் மது அருந்துகிற வழக்கம் பெரும்பாலானவங்களுக்கு கிடையாது. ஆண்கள்லேயும் பெரும்பாலானவங்களுக்கு மது அருந்துகிற பழக்கம் கிடையாது. அருந்துகிறவர்கள் பார்த்திங்கன்னா கேடான மதுபானங்களே அருந்துகிறார்கள். அது அருந்தினாலும் மாரடைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தம் இன்னும் அதிகமாகத்தான் செய்யும். அதனால் மன அழுத்தம் ஏன் வருது, இதயம் சார்ந்த நோய்கள் ஏன் வருது, மாரடைப்பு ஏன் வருதுன்னா, இந்த விடுமுறை இல்லாமலே உழைக்கிற ஒரு மனப்பான்மை. அப்புறம் விடுமுறை இல்லாமல் இப்போ தினசரி ரொம்ப அதிக நேரம் வேலை பார்க்குறது, 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பார்க்குறது. ஒரு 6 மணி நேரம் தான் வேலை நேரமாக, நிறைய நாடுகளில் 6 மணி நேரம் தான் வேலை நேரம். ரொம்ப அறிவுபூர்வமாக அவங்க இருக்காங்க. அறிவுபூர்வம் எப்படி பாருங்கள், 6 மணி நேரம் தான் வேலையை பார்க்குறாங்க. எவ்வளோ அறிவுபூர்வமாக அவங்க யோசித்து வேலை பார்க்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் வேலை வாங்குறாங்க, 8 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வேலை பார்க்குற இடத்துக்கு சாப்பாடெல்லாம் வீட்டிலே ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அப்போ வீட்டில் ஒரு 4 மணி நேரமாக சமைச்சாதான், சமைச்சு சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போனால் தான் அங்கே போய் ஒரு 8-10 மணி நேரம் வேலை பார்க்கணும். கிட்டத்தட்ட அப்போ இங்கே உள்ள மக்களுக்கு எவ்வளோ மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அதனால் நம்ம இந்தியர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது தொழிலில் கண்டு காணாமல் விட்டுறாங்க. அது அப்போ இதில் ஒரு மக்கள் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு சட்டம் போட்டுடணும்.
இதுதான் வேலை நேரம். இதுக்கப்புறம் நீ எந்த எந்த கடையும் திறந்துருக்கக்கூடாது. எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மார்க்கெட்லாம் பாருங்கள், அவங்க 7 நாளும் வேலை பார்ப்பாங்க. ஓய்வே கிடையாது அவங்களுக்கு. மார்க்கெட்டில், காய்கறியில், அப்போ சூப்பர் மார்க்கெட்டு, எல்லா கடைகளும் பார்த்திங்கன்னா 7 நாளும் அவங்களுக்கு வேலை நாள் தான். காலையில் காலங்காலத்தில் உட்காந்துட்டு 6 மணிக்கு கடை திறந்துருவாங்க, நைட்டு 10 மணிக்கு தான் மூடுவாங்க. அது மாதிரி காய்கறி கடையெல்லாம் பாருங்கள், காலையில் போயிட்டு மத்தியானம் நைட்டு 10 மணி வரைக்கும் தான். அப்புறம் காலையில் திரும்ப போயிட்டு அவங்க 12 மணிக்கு தான் தூங்குவாங்க. காலையில் எழுந்துச்சி ஓடி வரணும். அவங்களுக்கு விடுமுறையே கிடையாது. விடுமுறையெல்லாம் எடுத்தால் நான் வியாபாரம் கை மாறி போயிடும். அப்போது அந்த அரசாங்கம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை கட்டுப்படுத்தணும். காலையில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் வேலை நேரம். எப்படி வேலை நேரம் வைக்கணும்னா, காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் தான் வேலை நேரம். அதுக்கப்புறம் எந்த கடையும் திறந்துருக்கக்கூடாது. அப்போ அதிகாலையில் எழுந்திருக்கிற ஒரு வழக்கம் வந்துடும். வேறு வழியெல்லாம் அதிகாலையில் எழுந்திருக்கணும். காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் இந்த கல்லூரி, பள்ளிக்கூடம், எந்த ஒரு அலுவலகமாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, மளிகை கடையாக இருந்தாலும் சரி, சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, காலைல 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும். அப்போ பாதி நாள் வேலை, மீதி நேரம் விடுமுறை. வீட்டுக்கு போய்டு, எந்த கடையும் திறந்துருக்கூடாது. அப்போ எல்லா மக்களும் வேறு வழியே இல்லை, அவங்க ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். உழைச்சும் ஆகணும், ரெஸ்ட் எடுத்து ஆகணும். அதிகாலையில் எழுந்துக்கிறதே நம்ம இயல்பாக மாற்றிட்டோம். ஏன்னா 6 மணிக்கே வேலை, காலைல 6 மணிக்கே வேலை நேரம் ஆரம்பிச்சிடுது. பள்ளிக்கூடம் எல்லாமே ஆரம்பிச்சு, எந்த அலுவலகம், அரசு அலுவலகம் எல்லாமே காலைல 6 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 1 மணி வரை. அப்போ சாப்பாடு அங்கேயே கொடுத்துடணும். எங்கே நீ வேலை பார்க்குறியோ சமைக்கிறதுக்காக வீட்டில் கஷ்டப்படாத. ஏன்னா இந்த மாதிரி மக்களை கஷ்டப்படுத்தும் போது மக்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகுது. அதனால தான் இதயம் சார்ந்த நோய்கள் வருது. அப்போ மக்களை இந்த சமைக்கிறதுக்காக அவங்க வீட்டில் போராடுறாங்கல்ல, அதை என்ன பண்ணணும், நீ வேலை பார்க்குற இடத்துலேயே சாப்பாடு கொடுத்துரு. படிக்கிற இடத்துல காலை உணவு, மதிய உணவு கொடுத்துடணும். கல்லூரி மாணவர்கள், அலுவலகத்திலே சாப்பாடு. நீங்கள் கேட்குற உணவு கொடுக்கணும். சும்மா கடமைக்கு இருக்கிற உணவு நாங்கள் போடுறத சாப்பிடுங்க அப்படிங்கலாம்னா, அப்போ நான் இல்லைப்பா எனக்கு இந்த உணவு செட் ஆகுது, நான் வீட்டிலேருந்தே எட்டு வரேன் அப்படின்றோம். அதனால் எல்லாருமே வேலை பார்க்குற இடத்துல அங்கேயே சமைத்து கொடுக்கப்பட்ட சாப்பாடை சாப்பிடணுன்னா இவங்க கேட்குற உணவு சமைத்து கொடுப்பதற்கு அங்கே அதற்கான வசதிகளும் ஆட்களும் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ என்ன ஆகுனா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இப்போ மன அழுத்தத்தில் இருக்காங்க, அளவுக்கு ஒரு அடிமை போல் வாழ்ந்துட்டு இருக்காங்க மனிதராக ஏன் வாழ்ந்தோம், எதுக்கடா மனுஷங்களாக வாழ்ந்தோம், எதுக்கடா இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு வந்தோம், நிம்மதியாக வாழும், இதுக்கு காடுகளிலே வாழ்ந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்காங்க. காடுகளிலே, கிராமத்திலே வாழ்ந்துருக்கலாம், உங்களை நம்பி தாண்டா இந்த உலகத்துக்கு வந்தோம், இந்த மாதிரி அடிமை போல் வேலை வாங்குறீங்களாடா. காலைல 4 மணிக்கே எழுந்திரிச்சு சமைக்க வேண்டியிருக்கு, அப்புறம் 8-10 மணி வரைக்கும் வேலைக்கு போக வேண்டியிருக்கு, சாயந்தரம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வர வேண்டியிருக்கு, வீட்டுக்கு வந்தோடனே சமைக்க வேண்டியிருக்கு. என்ன ஒரு கொடுமை பாருங்கள். அப்போ வேலை பார்க்குற இடத்துல அங்கே என்ன தேவை, இப்போ வேலை பார்க்குற இடத்துல உனக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையை அத்தனையும் அந்த நிறுவனம் தான் பூர்த்தி செய்யணும். இப்போ யூரின் போனோம் அப்படின்னா வீட்டுக்காக வராங்க, வீட்டில் யூரின் போனால், டாய்லெட் போனால், நீ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற, இப்போ டாய்லெட் வருது, யூரின் வருது, பாத்ரூம் வருதுன்னா நீ என்ன வீட்டுக்காக வர? இல்லை அங்கேயே தானே போகிற. அப்போ சாப்பிட்றதுக்கு மட்டும் ஏன் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போகிற? அப்போ அங்கே உன்னுடைய தேவைகள் எல்லாமே, யூரின் போகிறதும் ஒரு தேவை தான், பாத்ரூம் போகிறதும் ஒரு தேவை தான். அப்போ அப்படி இருக்கும்போது அதற்கான வசதி அங்கே இருக்குல்ல, அது கூட சில இடங்களில் இருக்காது, சரியாக இருக்காது. அப்போ அதற்கான வசதி அதுபோல் தான், பசிக்குதா, அது அந்த இடத்துல உனக்கு தேவைப்படுகிறது, அந்த இடம் தான் உனக்கு பூர்த்தி பண்ணணும். உங்கள்கிட்ட உழைப்பை மட்டும் வாங்குறாங்க, உணவு கொடுக்க மாட்டாங்களா? அப்போ உணவு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி மக்களுக்கு இந்த தேவையில்லாத வேலைகள்லேருந்து அவங்க விடுபட்டு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. வேலைனாலே சந்தோஷம், ஏன்னா சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அங்கேயே சாப்பாடு கொடுத்துட்றாங்க. அங்கேயே சாப்பாடு, காலை உணவும் சரி, மதிய உணவும் சரி, மதியம் 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். அப்போ பாதி நாள் வேலை நாள், பாதி நாள் விடுமுறை. தினமும் மதியம் 1 மணிக்கு அப்புறம் வந்துட்டு 1 மணி நேரம் நீங்கள் ஒரு 1:30க்கு வீட்டுக்கு வரீங்களா, 1:30லேருந்து 2-3 மணி வரைக்கும் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க தினமும். மதியம் அப்போ போய் என்ன பண்ணோம், 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாட்டு. கண்டிப்பாக அங்கே குடியிருப்பு பகுதிகளில் நிறைய விளையாட்டு மைதானம் இருக்கணும், கண்டிப்பாக விளையாடணும். 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாட்டு. அப்புறம் 4 மணிலேருந்து ஒரு சின்ன இடைவேளை. அப்புறம் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஆடல், பாடல், கலை பூங்காக்கள் அங்கே இருக்கணும். விளையாட்டுங்கிறது ஆண்கள் தனியாக, பெண்கள் தனியாக விளையாடணும். ஆண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம், பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம் இருக்கணும். அப்போ கலை பூங்காக்கள் இருக்கணும், அங்கே ஆடல், பாடல். இப்போ 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாட்டு, அதுலேருந்து அப்புறம் அது வெளியேறிடணும். விளையாட்டு மைதானங்களை விட்டு வெளியேறி கலை பூங்காக்கு வந்துடணும். ஒவ்வொரு தெருவிலையும் இந்த மாதிரி விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும். ஆண்கள் தனியாக, பெண்கள் தனியாக கலை பூங்காக்கள் இருக்கணும். ஆடல், பாடல், ஆடுவதற்கும் பாடுவதற்கும் ஏற்ற ஒரு கலை பூங்காக்கள். அங்கே அந்த தெருவில் உள்ளவங்க நடனம் ஆட வேண்டும், பாட்டு பாட வேண்டும், தங்களுடைய கலைத்திறமையை வெளிப்படுத்த வேண்டும், ஓவியம் வரைய வேண்டும்,
சிற்பம் செய்ய வேண்டும். அங்கே அதைத்தான் பண்ணணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. சும்மா காதலிக்கிறது அந்த கலை பூங்காவில் வந்துட்டால் அங்கே வந்து நீ கலை திறமை தான் வெளிப்படுத்தணும். இது ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கணும். ஆடல் பாடல், அப்போ தினமும் வேலை, தினமும் ஆடல் பாடல், இந்த மாதிரி மன அழுத்தங்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்புறம் வந்து காதல் பூங்கா, ஒவ்வொரு தெருவுலையும் காதல் பூங்கா இருக்கணும். காதல் பூங்கானா என்னது? ஏன்னா காதலிக்கிறதையும் ஒரு பெருமை, அது சட்டம் போட்டு நடைமுறைப்படுத்தினா தான் காதலிக்க கூட செய்வாங்க. காதலுக்கு எதிரான சிந்தனை ஏன் வருதுன்னா, காதலிக்கக்கூடாது, அப்போ காதலிப்பதை நம்ம சட்டமாக்கவில்லை, கட்டாயமாக்கவில்லை. அதனால தான் காதலிக்கக்கூடாதுன்றாங்க. காதலிப்பதை கட்டாயமாக்கிட்டால், சட்டமாக்கி விட்டால் அது என்ன பண்ணும்? 16 வயசில் காதலிப்பதற்கான அனுமதி. ஏன்னா அவங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும். 20 வயசில் நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கணும். 20 வயசில், அப்போ இதுக்கு முன்னாடி அப்போ 16 வயசில் காதலிக்க ஆரம்பித்தா தான் உன்னுடைய வாழ்க்கை துணையை நீ தேர்ந்தெடுக்க முடியும். உனக்கு பிடிச்சவங்கள தேர்ந்தெடுக்க முடியும். எடுத்த உடனே தேர்ந்தெடுத்துட முடியாது. 2-3 பிரேக்கப் ஆகும். சிலருக்கு எடுத்த உடனே நல்லவங்க கிடைப்பாங்க, பிடிச்சவங்க கிடைப்பாங்க, சிலருக்கு கிடைக்காது. அதனால் 16 வயசில் காதலிப்பதற்கு அனுமதி கொடுத்துட்டா 20 வயசில் அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்துருவாங்க. நீ காதலிக்கும் போது ஒருத்தர் பதிவு செய்யணும், நான் இவரை காதலிக்கிறேன் அப்படின்னு பதிவு செய். இல்லை இவர்கிட்ட இப்போ நான் இவரோட உறவை நான் முறிச்சிக்கிறேன், இவனோட உறவை நான் முடிச்சுக்கிறேன், இல்லை இவனை எனக்கு பிடிக்கல, இவனோட இன்னொருத்தன் எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்கள்ட்ட இருந்தால் நான் இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பேன். மகிழ்ச்சி தான் முக்கியம், மனிதர்களுக்கு மகிழ்ச்சி தான் முக்கியம். அதனால் அந்த மாதிரி பதிவு செய்து ஒரு 20 வயசுக்குள்ளே நான் தேர்ந்தெடுத்தாச்சு, என்னுடைய துணையை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். காதலிக்கிறவங்களுக்கு உடலுறவு கொள்வதற்கும் அனுமதி கொடுக்கணும். வாய்ப்பு இல்லை, அனுமதி கொடுக்கணும். காதலிக்கிறாங்க அப்படின்னாலே உடலுறவுக்கான அந்த இது வந்து, அப்போ 16 வயசில் காதலிப்பதற்கான அனுமதி கொடுத்துட்டேன்னா நீ உடலுறவும் வைத்துக்கோ. அப்போ உடலுறவுலாம் வச்சு பார்த்து எல்லா வகையிலுமே எனக்கு இவன் வாழ்க்கை துணையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பொண்ணு முடிவு பண்ணணும். அதுபோல் எல்லா வகையிலுமே இவள் எனக்கு வாழ்க்கை துணையாக மனைவியாக வந்தால் சிறப்பாக இருக்கும். அதாவது உடலுறவு, அன்பு, பாசம், பழக்க வழக்கம், கவனித்து கொள்வது, இப்படி எல்லாத்துலேயுமே இவன் எனக்கு தனக்கு பொருத்தமானவனாக இருக்கான் அப்படின்னு ஒரு பெண் முடிவு செய்யணும். அதுபோல் இவள் எனக்கு பொருத்தமானவளாக இருக்கிறாள் அப்படின்னு ஒரு ஆண் முடிவு செய்யணும். இப்போ உடலுறவு காதலிப்பவர்களுக்கு உடலுறவு வைத்துக்கொள்வதற்கு அனுமதி கொடுக்கணும். ஏன்னா குறி பொருத்தம்னு ஒன்று இருக்குது, குறி பொருந்தி போகணும். சிலருக்கு சின்ன ஆண்குறி இருக்கும், பெண்களுக்கு பெரிய ஆண்குறி, ஆழமான ஆண்குறி, அப்போ பொருந்தி போகாது. அதுபோல் சில பெண்களுக்கு ஆழம் குறைவான பெண்குறி இருக்கும், சுற்றளவு குறைவாக இருக்கும். சில ஆணுக்கு வந்து பெருசாக இருக்கும். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, உடலுறவு வச்சுக்கிட்டாங்கன்னா உண்மையான இன்பம் கிடைக்காது. உடலுறவுனாலே இந்த பெண் பயப்படுவா, பயம் வந்துடும். ஏன்னா இவனுக்கு ஆண்குறி பெருசாக இருக்குது, இவளுக்கு சுற்றளவு குறைவாக இருக்குது, ஆழமும் குறைவாக இருக்குது, பொருந்தாத குறி. அதனால் குறி பொருத்தம் ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஜாதகம்லாம் பார்க்கக்கூடாது, உடலுறவு வைப்பதற்கு ஒரு அனுமதி. முன்கூட்டியே எல்லாத்தையும் ஆராய்ச்சி பூர்வமாக, அதை அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தான் இந்த காதல் என்பது. காதல்ங்கிறது என்ன? தன துணையை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கான ஒரு அனுபவபூர்வமான ஒரு நிகழ்வு தான் காதல். இந்த வகையில் இவன் எனக்கு எல்லா வகையிலுமே, உடலுறவுலையும் என்ன திருப்திப்படுத்துகிறான், அப்புறம் பழக்க வழக்கம் என்ன நல்லா கவனிச்சிக்கிறா, எல்லா வகையிலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசுகிறதுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்போ நாங்கள் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக, ஏன்னா நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் ஒரு ஆணும் அப்படி தான், இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உடலுறவுலேயும் எங்களுடைய குறி நல்லா பொருந்தி போகுது, நல்லா சந்தோஷமாக இருக்குது, பிடிச்சிருக்கு, இந்த உடம்பு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக இருக்கிறா, இவன் என்கிட்ட நல்லா பேசுகிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க நல்ல பழக்கம், எல்லா வகையிலுமே எனக்கு திருப்தியாக இருப்பா. அதுக்கு தான் இப்போ அதை அந்த திருப்தியே அடைந்து திருமண உறவுக்கு தயாராவதற்கு முன்பு நடக்கிற இந்த நிகழ்வு தான் காதல் என்பது. அப்போ அந்த காதல் பூங்கா ஒவ்வொரு தெருவிலையும் இருக்கணும், பொது வழிக்கு வரணும். காதல் பூங்கானா என்ன தெரியுமா? ஒரு தெருவில் 50 ஒரு 20 குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு தெருவில் 20 குடும்பம் இருக்குது. 20 குடும்பத்துலேயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, காதலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்க வந்து ஜோடியாக அந்த காதல் பூங்காவுக்கு வந்துடணும். அங்கே ஒவ்வொரு குடிசை இருக்கும், ஒவ்வொரு வீடு இருக்கும், சின்ன சின்ன வீடு இருக்கும். அவங்கவுங்களுக்கு 20 ஜோடி இருக்குது, காதலிக்கிறவங்க திருமணம் பண்ணிக்கிட்டவங்க, இப்படி 20 ஜோடி இருக்குன்னு வைங்க ஒரு தெருவில். இந்த 20 பேருக்கும் இங்கே காதல் பூங்காவில் தனித்தனி வீடு கொடுக்கப்பட்டிருக்கும், சிறிய வீடு கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே சின்ன ஒரு கழிப்பறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடு, ஒரு அறை, ஒரு கழிப்பறை இருக்கும். அங்கே போய் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? தினமும் 4 மணிலேருந்து இல்லை 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் காதல் பூங்கா, அந்த ரூமுக்குள்ளே போயிடணும் நீங்கள். இதுதான் காதல் பூங்கா, ஒவ்வொரு தெருவிலையும் இருக்கணும். அதாவது இங்கே கணவன் மனைவியாக இருப்பாங்க, அந்த தெருவில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க, அவங்களும் அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இங்கே பொது வெளியில் காதல் பூங்காவில் இருக்கும். அதுபோல் காதலிச்சுக்கிட்டு இருப்பாங்க, காதல் உறவை பதிவு செய்து கொண்டு அவர்களும் அந்த தெருவில் உள்ளவர்கள், அவர்களும் இந்த காதல் பூங்காவில் போய் தனக்குன்னு ஒரு சின்ன வீட்டை எடுத்துக்கணும்.
எடுத்துகிட்டு உள்ளே போய் நீங்கள் உடலுறவு அல்லது வந்து காதலிக்கிறீங்களா, அன்பாக பேசுகிறீங்களா, அல்லது கோவிச்சிக்கிறீங்களா, அல்லது ஒருத்தர் மடியில் படுத்து தூங்குறீங்களா, அது வேறு. ஆனால் இந்த வரணும் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் இங்கே வந்துடுங்க. அப்போ இது ஒரு பெருமையாக பார்க்கப்படும். காதலை மக்கள் கொண்டாடுகிறார்கள். ஒரு கொண்டாடுகிற வாழ்க்கை முறை, காதலை ஏற்றுக்கொள்கிற ஏன்னா காதல் தான் உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். காதலிப்பதில் மக்கள்கிட்ட வந்து நிறைய ரசனை உணர்ச்சி இருக்கும். நல்ல கலை படைப்பு, நல்லா டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், இதெல்லாம் வந்து மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற இந்த உணர்ச்சியெல்லாம் காதல் சார்ந்து ஒரு பாலியல் உறவில் ஆண் பெண் சமத்துவம் என்பது காதல் நடைமுறையில் இருந்தால் தான் மட்டும் முடியும். நீங்கள் காதலை தடுத்துட்டு ஆண் பெண் 2 பேரும் சமத்துவமாக இருக்கலாம் அப்படின்னா முடியாது. அதனால் வந்து காதலின் போது தான் ஒரு பெண்ணை ஆண் நல்லா புரிஞ்சுக்கிறான், அவளுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறான். இல்லை பிடிக்கலன்னா காதலில் ஒரு சுதந்திரம் இருக்குது, பிடிக்கலன்னா பிரேக்கப் பண்ணுறது. அப்போ 2-3 காதல் தோல்விகளை சந்தித்த ஒருத்தன் பக்குவம் அடைகிறான், தோல்விகளை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் அடைகிறான். இவளைன்னா சரி இவளை நமக்கு பிடிக்கல, அப்புறம் இன்னொருத்தையை தேடி போகிறது. அல்லது எனக்கே இவளை பிடிக்கல, அவளுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு பிடிக்கல, அதனால் பிரேக்கப் பண்ணு. அப்போ உன்னுடைய உணர்வுக்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுக்கணும், மற்றவங்கள பார்த்து பரிதாபப்பட்டு வாழக்கூடாது. அப்போ இந்த காதலில் இருக்கிற இந்த உணர்வு இருக்குல்ல, இந்த அனுபவம், இது வந்து ஒருத்தரை பக்குவப்படுத்தும். இந்த மாதிரி எந்த அனுபவமும் இல்லாமல், காதல் எதுவுமே இல்லாமல், இந்த அனுபவம் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக நீ கல்யாணம் பண்ணும்போது நீ உனக்கு உளவியல் சார்ந்த பிரச்சனை நிறையா இருக்கும், பிடிவாதம் இருக்கும், அடிமைத்தனம் இருக்கும், உன் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மற்றவங்க இருக்கணும் அப்படிங்கிற சர்வாதிகார புத்தி உனக்கிட்ட இருக்கும். அதனால் அதை வாழ்க்கையில் வன்முறையை தான் ஏற்படுத்தும், குடும்பத்தை வன்முறை களமாக அது மாற்றிவிடும். அதனால் இந்த காதல் பூங்கா என்பது ஒவ்வொரு தெருவிலும் இருக்கணும். அந்த சாயந்தரம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் காதல், அதாவது 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாட்டு, 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கலை பூங்கா, கலை படைப்பு திறனை வெளிப்படுத்த வேண்டும். 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் காதல் பூங்கா. அப்போது ஒவ்வொரு தெருவுலையும் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம் இருக்கணும். ஒவ்வொரு தெருவிலையும் கலை பூங்கா, அது ஆண்கள் பெண்கள் 2 பேரும் பயன்படுத்தக்கூடிய கலை பூங்கா. அது ஆடல் பாடல், அப்புறம் வந்து கவிதை, ஓவியம், சிற்பம் இப்படின்றது அந்த கலை பூங்காக்குள்ளே போயிட்டால் கலை படைப்பு திறனை தான் வெளிப்படுத்தணும். உன்னுடைய கலை வேறு எதுவும் பண்ணக்கூடாது. அங்கே உட்காந்து காதலிக்கிறது அந்த மாதிரி எந்த வேலையும் பண்ணக்கூடாது, விளையாடுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்தந்த இடத்துல அந்தந்த இது பண்ணணும். கழிவறையில் நம்ம வந்து உண்மையிலே கழிவுகளை வெளியேற்றி தானே போவோம், அங்கே போய் சமையல் பண்ண போகிறதில்ல. அதுபோல் தான் சமையல் அறையில் யாரும் டாய்லெட் போக மாட்டாங்க. அதுபோல் தான் நீ விளையாட்டு மைதானத்தில் விளையாட மட்டும்தான் செய்யணும். அதுபோல் கலை பூங்காவில் போயிட்டு நீ கலைத்திறமைகளை தான் வெளிப்படுத்தணும். அதுபோல் காதல் பூங்காவில் நீ காதல் செய். காதல் கண்டிப்பாக அந்த தெருவில் உள்ளவங்க, அதாவது 50-60 வயசில் கூட திருமணமானவங்க இருப்பாங்க, வந்துடணும். உங்களுக்குன்னு ஒரு வீடு அங்கே இருக்கும். பொதுவெளியில் அந்த காதல் வந்து பெருமையாக ஏற்றுக்கொள்ளப்படும். சட்டம் போட்டால் தான் இங்கே மகிழ்ச்சியாக வாழ்வது கூட இங்கே சட்டம் போட்டால் தான் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. இல்லைன்னா அவங்கவுங்க நான் வந்து என் சௌகரியத்தில் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கூச்சப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் காதலிப்பதற்கு கூச்சப்படக்கூடாது. இப்படியெல்லாம் வாழ்ந்தால் தான் மன அழுத்தம் இருக்காது. நீ 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் காதலிப்பதற்கு நீ அந்த வீட்டுக்குள்ளே போய்டு. ஒவ்வொரு தெருவிலையும் 20 வீடு காதலிப்பு, அதாவது அங்கேயாரம் கணவன் மனைவி தானே. கணவன் மனைவிக்கு லாட்ஜில் போனால் ரூமே கொடுப்பாங்க. கணவன் மனைவியாக நீங்கள் போய் எடுத்துக்கோங்க அப்படிம்பாங்களே, அது மாதிரி தான் இது மாதிரி தான் காதல் பூங்கான்னு வச்சுட்டு ஒவ்வொரு தெருவிலையும் உனக்குன்னு இந்த ஏன் வீடு இது ஒரு சின்னதாக ஒரு குட்டி காம்பவுண்டு சுற்றி அங்கே நிறைய மரங்கள் இருக்கணும். அந்த காதல் பூங்காவில் அந்த மரங்கள் அத்தனையும் எதுவாக இருக்கணும் அப்படின்னா இந்த காம உணர்ச்சியை வந்து அதிகரிக்கக்கூடிய, ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய, பெண்மையை அதிகரிக்கக்கூடிய மூலிகைகள் தான் அந்த காதல் பூங்காவில் இருக்கணும். கற்றாழை, அப்புறம் வந்து அமுக்கராங்கிழங்கு, அப்புறம் வந்து இந்த மாதிரி காம உணர்ச்சிகளுக்கு வலு சேர்க்கிற, ஆண்மை குறைபாடுகளை தவிர்த்து ஆண்மையை அதிகரிக்கிற, பெண்மையை அதிகரிக்கிற, தாம்பத்திய சுகத்தை அதிகப்படுத்துகிற அந்த மூலிகைகள், செடிகள், மரங்கள் அந்த காதல் பூங்காவில் வளர்க்கப்பட வேண்டும். இப்படி தான் மக்கள் வாழணும். இப்படி வாழ்ந்தால் தான் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும். இது வந்து ஒவ்வொரு தெருவிலையும் காதல் பூங்கா இருக்கணும். ஒரு தெருவில் வந்து 30 ஜோடி இருக்காங்கப்பா, காதலிப்பவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, மொத்தம் 30 ஜோடி இருக்காங்க அப்படின்னா அங்கே அவங்களுக்கு 30 வீடு அங்கே இருக்கணும். அந்த காதல் பூங்காவில் 30 வீடு உருவாக்கப்பட்டு சின்னதாக ஒரு காம்பவுண்டு, அவங்க வந்து அந்த 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் காதலிப்பதற்காக எல்லோரும் ஆஜராகிடணும். இப்போ 80 வயசில் ஒரு பாட்டி இருக்காங்க, தாத்தா இருக்காங்க. 80 வயசுங்கிறது பாட்டி தாத்தா கிடையாது, ஒரு 90 வயசுக்கு மேலே 100 அது மாதிரி 85 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா அவங்களும் வந்துடணும் அந்த காதல் பூங்கா. அவங்க அங்கே வந்து உடலுறவு வச்சுக்கிறாங்களோ, இல்லை கட்டி பிடிக்கிறாங்களோ, முத்தம் கொடுக்குறாங்களோ, கொஞ்சுறாங்களோ, ஒரு போட்டி. காதல் பூங்காவில் வந்து இத்தனை மணிக்கு எல்லோரும் ஆஜராகிடணும், அட்டண்டன்ஸ் போட்டுடணும்.
போட்டு நீங்கள் உங்கள் ரூம் எடுத்துக்கோங்க. அங்கே போனால் யாரும் யார்கிட்டையும் பேசக்கூடாது. காதல் பூங்காக்குள்ளே போயிட்டா நீ உன்னுடைய காதலனும் காதலி கூட தான் பேசணும், அல்லது கணவனும் மனைவி கூட தான் பேசணும். மற்றவங்கள நீ பார்க்கவே பார்க்காத. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாகும். நீ ஏன் அவகிட்ட பேசுகிற, என்கிட்ட தானே பேசணும், நீ ஏன் அவளை பார்க்குற அப்படிங்கிற சண்டைலாம் வரும். அங்கே போய்ட்டு ஒரு எல்லாம் அந்த தெருவில் உள்ள கணவன் மனைவி காதலன் காதலி எல்லோரும் அங்கே வரும்போது அந்த காதல் பூங்காக்குள்ளே போயிட்டாக்கா நீ மற்றவங்களோட பேசக்கூடாது. நீ அந்த காதலன் காதலியும் தான் பேசணும், கணவனும் மனைவியும் தான் பேசணும். மற்றவங்கள பார்க்கறதே தவிர்த்திடணும். உங்களுக்குன்னு ரூம் ஒரு வீடு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வீடு வந்து சுற்றி காம்பவுண்ட் இருக்கும், சின்ன வீடு. அதை சுற்றி நிறைய மரங்கள் செடிகள் இருக்கும். நிறைய மரங்கள் செடிகள் வளர்க்கப்படணும். அது காதல் பூங்கா. அந்த மரங்கள் செடிகள் அத்தனையும் காம உணர்ச்சியை அதிகப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய மூலிகைகள் அங்கே வளர்க்கப்பட வேண்டும். இதில் கற்றாழை இதெல்லாம் ஆண்மையை அதிகரிக்கக்கூடியது அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு இது. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு வந்து எவ்வளோ அற்புதம். அப்போ நிறைய மரங்கள் இருக்கும். அப்போ ப்ரைவசி கிடைக்கும். ஒரு ரூமுக்கு ஒரு வீடையும் பார்க்க முடியாது. இடையில மரங்கள் செடிகள் ஒரு சோலைவனமாக இருக்கும். அப்போ நீங்கள் காதலிப்பது, காதலை கொண்டாடுகிற, காதலை ஏற்றுக்கொள்கிற, காதலை பெருமையாக இருக்கிற அப்போ அங்கே ஆண் பெண் சமத்துவம் வந்துடும். ஒரு பெண்ணை நேசிக்கிறது, ஆண் பெண், இதுதான் வாழ்க்கையோட நோக்கமே இதுதானே, மகிழ்ச்சியாக வாழ்கிறது தானே. அப்போ அதை வலியுறுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நம்ம வாழ்ந்துருக்கணும். நாம் வாழ தவறிய ஒரு வாழ்க்கை இது. அதனால் வந்து வாழ தவறிய ஒரு வாழ்க்கை தான் இது. நம்ம இப்படி தான் வாழ்ந்துருக்கணும். இப்படி வாழ்ந்திருந்தால் மனிதர்கள் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பார்கள். இதய நோய் இல்லாமல் இதயம் ஸ்ட்ராங்காக மாறும். நோயே இருக்காது அவங்களுக்கு.